அனைவருக்கும் வணக்கம். சபர்மதி குருகுலத்தோட பிசி டெஸ்ட் சீரிஸ் சைக்காலஜி மேக்ஸ்ல சராசரி புள்ளியியல் அப்படின்றத பத்தி இன்னைக்கு டெஸ்ட் 12ஓட கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான 2 டாபிக் சராசரி அண்ட் புள்ளியியல். நம்மளுடைய கல்வி கற்பித்தல் முறை ஃபார்முலா மெத்தட், லாஜிக் மெத்தட், ஆப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மினிட்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இந்த சராசரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல சராசரிக்கு வந்து லாஜிக் மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். படிப்படியா உங்களுக்கு சராசரி டாபிக்கே எடுக்கிற மாதிரி தான் அந்த 15 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். புள்ளியியல் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டுத்துலயும் 15 கொஸ்டின்ஸ் நம்ம அதை பார்க்க போறோம். பாருங்க. சராசரி 5 எண்களின் சராசரி 20. அவற்றுடன் 6வது எண்ணை சேர்க்க சராசரி 1 கூடுகிறது எனில் 6வது எண்ணை கண்டுபிடி. இதுதான் கேள்வி. 5 எண்களின் சராசரி 20. இவற்றுடன் 6வது எண்ணை கூட்ட சராசரி 1 கூடுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ சராசரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். x1 பிளஸ் x2 பிளஸ் டாட் டாட் டாட். இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் xn ஈக்குவலன் டு n இன்ட்டு a அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா பிரகாரம் x1 x2 டாட் 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 எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5 ஈக்குவலன் டு 5 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 100. இது முதல் சமன்பாடு. சரிங்களா? 6வது எண்ணை சேர்க்க திருப்பி அதே ஃபார்முலா x1 x2 x5 x6 இருக்காங்க இல்லையா? இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. சராசரி என்ன ஆயிடுச்சு? 1 கூடுகிறது. அப்ப 20ன்றது இப்ப என்ன ஆயிடுச்சு? 21 ஆயிடுச்சு. 126. இது 2வது சமன்பாடு. 2வது சமன்பாட்டுல இருந்து முதல் சமன்பாட்டை கழிங்க. கழிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? x6 மட்டும் கிடைக்கும். x6 வந்து 126ல இருந்து 100 கழிச்சீங்க அப்படின்னா ஓகே 126ல இருந்து 100 கழிச்சீங்க அப்படின்னா 26. இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ x1 to x2 டாட் 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 xn ஈக்குவலன் டு n into a தான் ஃபார்முலா. ஸோ x1 to x5 அப்படின்னா 5 into 20 100. x1 to x6 அப்படின்னா 6 into 21 126. ஸோ நம்ம இது 2 சமன்பாடையும் கழிக்கும் போது இந்த x1 to x5 x1 to x5 இருக்கு இல்லையா? இது கேன்சல் ஆயிடும். x6 மட்டும் நிற்கும். இதுதான் வந்து எல்லா ஃபார்முலாவுக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, பேஸ்டான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நம்ம இதே கொஸ்டினை லாஜிக் மெத்தட்ல எப்படி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ லாஜிக் அப்படின்றது ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லலாம். சராசரி அப்படின்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சராசரினா என்ன அப்படின்னா நம்ம சமமா பிரிச்சுக்கிறது. ஒரு ரூம்ல முதல்ல 5 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த ரூம்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்ல ஒவ்வொருத்தரும் 20 ரூபாய் கையில வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது இது ஏன் 20 ரூபா இருக்கணும்? ஒருத்தங்கிட்ட 100 ரூபாய் இருந்து மீதி பேர்கிட்ட 0 இருக்கலாம். 2 பேர்கிட்ட 50 ரூபா இருந்து மீதி பேர்கிட்ட 3 0 இருந்திருக்கலாம். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 பேர்கிட்டயுமே 20 ரூபா இருக்கு அப்படின்னா சராசரி என்ன? 20. கரெக்டா? ஏன்னா நம்ம இந்த 5 பேரோட வேல்யூ தேவையில்லை. 6வதா ஒருத்தன் வரப்போறான் இல்லையா? அவனோட வேல்யூ தான் எனக்கு தேவை. அதனால எனக்கு இந்த 5 பேர் விஷயம் இல்லை. சரிங்களா? இப்போ 6வதா வரப்போறவன் இப்போ அந்த 6வதா ஒருத்தன் வந்த உடனே எல்லார்கிட்டையும் 21 ரூபாய் இருக்கு அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? சொல்லுங்க. ஒருத்தன் உள்ள வரான், உள்ள வந்த உடனே எல்லார்கிட்டையும் 21 ரூபாய் ஆயிடுது. அது எப்படி சாத்தியம்? அப்ப இந்த 5 பேருக்கும் ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்துருக்கணும். கரெக்டா? 5 ரூபாய் பிளஸ் அவன் ஒரு 21 ரூபாய் எடுத்து வந்துருக்கணும். கரெக்டா? அப்ப அவன் எவ்வளவு எடுத்து வந்துருக்கணும்? 26 ரூபாய் எடுத்து வந்துருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். ஸோ கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். சராசரி என்பது சமமாக பிரித்துக் கொள்வது. 5 பேரும் உள்ள ஒரு ரூம்ல இருக்காங்க. எல்லார்கிட்டயும் 20 ரூபா இருக்கு. ஒருத்தன் உள்ள வந்த உடனே எல்லார்கிட்டயும் 21 ரூபாய் ஆகுது அப்படின்னா அப்ப ஒண்ணு அவன் இதான் இந்த புது ஆள் இவன் தான் வச்சுக்கோங்க. இவன் 21 ரூபாய் வச்சுட்டு இவங்க 5 பேருக்கும் ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்துருக்கணும். அப்ப 26. ரொம்ப சிம்பிள். எந்த ஈக்குவேஷனும் இல்லாம ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். சரியா? ம் ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே டைப்ல நம்ம இன்னொரு 4, 5 கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கே கிளியர் ஆயிடும். எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு ஈஸியான மெத்தட் அப்படின்றது. 25 ஆட்டங்களில் சச்சினின் சராசரி ரன் விகிதம் 50. 26 ஆட்டத்திற்கு பிறகு அவரது சராசரி விகிதம் 2 கூடுகிறது எனில் அவர் 26வது ஆட்டத்தில் எடுத்த ரன்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? திரும்ப அதே ஃபார்முலா தான். x1 x2 டாட் 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 xn
ஈக்குவலன்ட் டு n இன்டு ஏ. இந்த ஃபார்முலா தான் திரும்ப 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 நான் யூஸ் பண்ண போறேன். அதனால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நம்ம வந்து சச்சின் ஃபர்ஸ்ட் எத்தனை மேட்ச்? 21, 25 மேட்ச். x2 டாட் 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 எக்ஸ் 25 ஈக்குவலன்ட் 25 இன்ட்டு 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. x1 x2 திரும்ப என்ன பண்ணிட்டாரு? இப்போ 25 மேட்ச் இல்லாம திருப்பி 26வது மேட்ச் ஒன்று ஆடி சராசரி என்ன ஆயிடுச்சு? 52 ஆயிடுச்சு. சரியா? 26 இன்ட்டு 52. இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கழிக்கணும். ஓகே, இது முதல் சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு. கழிக்கும் போது ரெண்டாவது சமன்பாட்டுல இருந்து முதல் சமன்பாடு கழிச்சா இந்த x1ல இருந்து x25 x1ல இருந்து x25 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது x26. பாருங்க, இது பெருக்க கூட தேவையில்ல. இதை இன்னும் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். 26 இன்ட்டு 52 25 இன்ட்டு 50. இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருந்ததுன்னு வச்சுக்கலாம். 26 25 ரெண்டு பக்கத்துல தானே இருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏன்னா இது பெருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 1 மினிட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்றது. எல்லா எக்ஸாம்லயும் இது வந்து இந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்லயும் வரும், எல்லா எக்ஸாம்லயும் வரும். யூபிஎஸ்சில இருந்து டிஎன்பிசில இருந்து பேங்கிங்ல இருந்து எல்லா எக்ஸாம்லயும் வரும். அதனால இப்ப பாருங்க, இந்த 26 நம்ம என்ன பண்ணலாம்னா 25 பிளஸ் 1 எழுதலாமா? 25 பிளஸ் 1 இன்ட்டு 52 25 இன்ட்டு 50. ஓகேவா? 25 இன்ட்டு 52 அப்புறம் ஒரு 52 25 இன்ட்டு 50. இப்போ இது ரெண்டுத்துலயும் 25 காமனா இருக்கா? அந்த 25 வெளியே எடுங்க. இதான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இந்த மாதிரி சிம்பிளா போடும்போது உங்களுக்கு டைம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அது 52 ஈக்குவலன்ட் 25 இன்ட்டு 2 பிளஸ் 52. 25 இன்ட்டு 2 எவ்வளோ? 50. 50 பிளஸ் 52 102. சச்சினோட ஸ்கோர் வந்து 26வது மேட்ச்ல எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 102. ரொம்ப சிம்பிள். x1 x25 25 50 26 26 52 26 52 25 52. ஒன்னு பெருக்கி ரெண்டு இலக்க எண்கள் ரெண்டுத்தையும் பெருக்கி பெருக்கி கழிச்சு போறங்க. அப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும். நான் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி 25 இன்ட்டு 52 ஒரு 52 பிரிச்சா 25 இன்ட்டு 2ன்னு வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி பிரிச்சு போடுறேன். நீங்க வீடியோ நிறுத்தி இந்த லைன் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கு. நான் ஒன்றும் புதுசா சொல்லி தரல, ஷார்ட்கட் மாதிரிலாம் சொல்லி தரல. ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி பக்கத்துல n+1 அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி பிரிச்சு கழிக்கணும். தான் சிம்பிளிஃபிகேஷன் விதின்றது ஸ்கூல் புக்லயே இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். லாஜிக் மெத்தடு. ஓகே, 25 ஆட்டங்கள். ஸோ இப்போ 25 ஆட்டத்துல சச்சின் வந்து என்ன பண்ணிருக்காரு? எல்லா மேட்ச்லயும் 50 எடுத்திருக்காரு. இது சட்டப்படி சாத்தியம் இல்ல, பிராக்டிகலா சாத்தியம் இல்லை. ஆனா நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா? எல்லா மேட்ச்லயும் 50 எடுத்திருந்தா சராசரி என்ன? 50. அதுல எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? எல்லா மேட்ச்லயும் 50. இப்போ தலைவர் என்ன பண்றாரு? இப்போ 26வது மேட்ச் ஆன உடனே எல்லா மேட்ச்லயும் 52 அப்படியே வந்து 52 52 52 அந்த மேட்ச்லயும் ஒரு 52. ஓகே, அப்போ என்ன பண்ணிருக்காரு? எத்தனை மேட்ச் கொடுத்திருக்காரு? 25 மேட்ச்க்கு 2 ரன் கொடுத்திருக்காரு. அந்த மேட்ச்ல ஒரு 52 ரன் எடுத்திருக்காரு. அப்போ இது ஒரு 50, இது ஒரு 52 கூட்டினா 102. அவ்வளவுதான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொஸ்டினை பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம். இதோட ஈஸியா எந்த மெத்தட்லயும் போட முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது 10 எண்களின் சராசரி 20. 10வது எண்ணினை விளக்க சராசரி 1 குறைகிறது எண்ணில் 10வது எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 எண்களின் சராசரி. ஸோ 10 எண்களின் சராசரி அப்படின்னா x1 x2 ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால டைரக்டா போடுறேன். x10 ஈக்குவலன்ட் 10 இன்ட்டு 20. 10வது எண்ணை விளக்க அப்படின்னா என்ன சொல்லிட்டோம்னா x2 x9 வரைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா x9 பிளஸ் x10 எழுதிக்கலாம். அதான் கழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 9 இன்ட்டு சராசரி 1 குறைகிறது அப்படின்னா 19. கரெக்டா? அப்ப இங்கேயும் x1ல இருந்து x9 இருக்கு, இங்கேயும் x1ல இருந்து x9 இருக்கு. அப்ப கழிக்கும் போது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 10 இன்ட்டு 20 மைனஸ் 9 இன்ட்டு 19. நான் போன தடவை பண்ணல, அந்த மாதிரி பிரிச்சும் பண்ணலாம், டைரக்டாவும் பண்ணலாம். எனக்கு டைரக்டா தெரியும் அப்படின்னா 19 90 9 81 171. அப்ப 29. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? 29. நம்ம இதை அப்படியே ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்கட் மெத்தட்ல 10 பேர் எல்லார்கிட்டையும் 20 ரூபா இருக்கு. கரெக்டா?
எல்லார்கிட்டயும் சின்னதுன்றதால நான் எல்லாத்தையும் போட்டுறேன். ஓகேவா? இப்போ ஒருத்தன் வெளிய போயிடுறான். ரூம் விட்டு ஒருத்தன் வெளிய போயிடுறான். 19, 19, 19, 19, 19, 19, 19, 19, 19. ஓகே. இந்த ஒரு ஆள் வெளிய போயிடுறான். இவன் வெளிய போகும்போது என்ன பண்றான்? இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ரூ. 1 வாங்கிட்டு போயிடுறான். கரெக்ட் தானே? அப்படித்தானே இருக்க முடியும். எல்லார்கிட்டயும் ரூ. 20 இருக்கு. இவன் வெளிய போன உடனே இவங்க எல்லார்கிட்டயும் ரூ. 1 போயிடுது. அப்போ அவன் அவனோட ரூ. 20 எடுத்துட்டு போயிடுறான். பிளஸ் இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ரூ. 9 வாங்கிட்டு போயிடுறான். மொத்தம் ரூ. 29 எடுத்துட்டு தான் அவன் வெளிய போயிருக்கணும். அவ்வளவுதான். சிம்பிள். இதோட ஷார்ட்டா போடவே முடியாது. யோசிச்சு பாருங்க. ஓகே. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு குழுவில் உள்ள 10 நபர்களில் 50 கிலோ எடை கொண்ட ஏ என்ற நபரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக ஒரு புதிய நபரை சேர்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லயும் கேட்கிற ஒரு மெத்தட். இதனால் குழுவின் சராசரி எடை 2 கிலோ குறைகிறது எனில் புதிய நபரின் எடையினை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சரி. 10 நபர்கள் இருக்காங்களா? பாருங்க கொஸ்டின்ல ஃபார்முலால கொஞ்சம் மாறுது. X1, X2 10 நபர்கள் இருக்காங்க. X9 வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது. இது வரைக்கும் நம்ம இவங்களோட வேல்யூ தெரியாது. அதனால அப்படியே போட்டுக்கிட்டோம். 50 கிலோ ஒருத்தனோட எடை வந்து 50 கிலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரு. ஆவரேஜ் எவ்வளோ? சராசரி எவ்வளோன்னு கொடுக்கல. அதனால ஏன்னு எடுத்துக்கிறோம். இதான் முதல் சமன்பாடு. சரிங்களா? இதனால் குழுவினுடைய சராசரி எடை 2 குறைகிறது. ஒருத்தனுக்கு பதில் புதிய நபரை சேர்க்க அப்படின்ட்டான். அப்போ அதே X1, X2, X9 நியூவா ஒரு ஆளை சேர்க்கிறேன். அவன் என்னன்னு எடுத்துக்கலாம் அவனை. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பவும் எத்தனை பேர்? அதே 10 பேர் தான். ஆனா சராசரி எவ்வளவு குறையுது? 2 குறையுது அப்படின்றான். 10 × A-2 அப்படின்னா 10A - 20ன்னு வருமா? இது 2வது சமன்பாடு. சரியா? இப்போ முதல் சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடையோ இல்ல 2வது சமன்பாடுல இருந்து முதல் சமன்பாடையோ கழிங்க. முதல் சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடை கழிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்? X1 ல இருந்து X9, X1 ல இருந்து X9 கேன்சல் ஆயிடுமா? சரி. ஈக்குவலன்ட் டு 50 - n இடது பக்கம். வலது பக்கம் 10A அங்க இருக்குது. மைனஸ் 10A - 20 அப்படின்னு இருக்கு. இடது பக்கம் வலது பக்கம். சரியா? அப்ப 50 - n ஈக்குவல் டு 10A - 10A + 20. 10A 10A கேன்சல். பாருங்க சராசரி தெரியாம இந்த கேள்வியை போட்டுற முடியும். n இந்த பக்கம் வருது. 20 அந்த பக்கம் போகுது. என்ன ஆயிடுச்சு? 30. புதிய புதிய ஆளோட எடை வந்து 30 அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஓகே. இப்போ ஓகே. நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போலாம். லாஜிக்ல என்ன அப்படின்னா 10 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் 50 கிலோ எடை இருக்கு. அவன 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 மறந்துடுங்க. இப்போ வந்து லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம அதே கான்செப்டுக்குள்ள வருவோம். 10 பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஏன்ற இடம் இருக்குன்னு வச்சுங்க. சும்மா இதே 50 பேர் இருந்தா இவ்வளவு எல்லாம் போட முடியாது. நம்ம சும்மா டாட் 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 போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 10 பேர் இருக்காங்க. சரி. இப்ப என்ன ஆச்சு? ஒருத்தன் இவன் இவன் வெளிய போறான். இவன் வெளிய போயிட்டு இன்னொருத்தன் உள்ள வரான். ஓகே. அவன் வெளிய போயிட்டு இன்னொருத்தன் உள்ள வரதால என்ன ஆகுது? A-2, 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 A-2 எல்லாருக்குமே எவ்வளவு குறையுது? 2 குறையுது. சரி. பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவன் வெளிய போறான். இவன் வெளிய போயிட்டு அவனே உள்ள வரான்னு வச்சுக்கங்க. ஒருத்தன் வெளிய போயிட்டு அவனே உள்ள வரான். அவன் அதே அமௌண்ட் எடுத்துட்டு வந்தான்னா எல்லார்கிட்டயும் என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். இப்போ புது ஆளு அப்படின்றத மறந்துருங்க. இப்ப நான் தான் இருக்கேன். ரூம்ல இருக்கேன். நம்ம எல்லார்கிட்டயும் ரூ. 10 இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் வெளிய போயிட்டு திருப்பி உள்ள வரேன். இப்ப எல்லார்கிட்டயும் ரூ. 8 இருக்கு. நான் என்ன நடந்திருக்கும்? நான் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லார்கிட்ட இருந்தும் ரூ. 2 வாங்கிட்டு போயிட்டு, என்கிட்ட இருக்க ரூ. 2 எதுவுமே செலவு பண்ணிட்டு, மீதி இருக்கிறத எடுத்துட்டு வந்திருந்தா தான் சாத்தியம். ரூ. 8 எடுத்துட்டு வந்திருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். எல்லார்கிட்டயும் ரூ. 8 இருக்கு. கரெக்ட்டா? 10 பேர் தான் இருக்காங்க இப்பயும். முன்னாடி இப்பயும் அதேதான். அப்போ 10 பேரோட ரூ. 2 எவ்வளவு ஆச்சு? ரூ. 20. அந்த ரூ. 20 குறைஞ்சிருக்கு. அப்போ நான் இப்ப ரூ. 50 எடுத்துட்டு வெளிய போறேன். ஓகேவா? ரூ. 50 இருக்கவன் தானே வெளிய போறான். ரூ. 50 எடுத்துட்டு வெளிய போயிட்டு, திரும்ப நான் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கணும்? ரூ. 30 எடுத்துட்டு வந்திருந்தா தான் எனக்கு 10 பேரோட ரூ. 2 குறைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? சப்போஸ் நான் உள்ள வரும்போது எல்லார்கிட்டயும் ரூ. 2 அதிகரிச்சிருந்தா, நான் ரூ. 70 எடுத்துட்டு வந்திருக்கணும். இப்போ ரூ. 2 குறையுதுன்றதால 30, ரூ. 2 அதிகரிச்சா 70. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் இது. ஓகேவா? 50 ஆய்வுகளின் சராசரி 36. 23 என்ற ஆய்வு எண் 48 என்று தவறாக எடுத்துக் கொள்ளப்பட்டது பின்னர் தெரிய வருகிறது. ஓகே.
சரியான சராசரியினை கண்டுபிடிக்க. ஓகேவா? 23 என்ற ஆய்வு எண் 48 என்று 48ன்னு தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா 23 தான் எடுத்திருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க இப்போ சராசரி திரும்ப அதே ஃபார்ம்ல தான் x1 x2 அப்படியே 50 ஆய்வுகளாம். அதுல x49 வரைக்கும் ஓகே. ஒரு ஆய்வு வந்து 23 எடுத்துருக்கணும். ஆனா நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன் 48ன்னு எடுத்துக்கிட்டேன். அதனால 50 இன்ட்டு 36 எனக்கு வந்துருக்குது. ஓகே. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க x1 x2 x49 எனக்கு 23 கூட்டி 50ஆல வகுத்து எனக்கு சராசரி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 23 கூட்டி 50ஆல வகுத்து எனக்கு சராசரி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதனுடைய மதிப்பு என்ன? x1ல இருந்து x49 மதிப்பு என்ன? 48 அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. 50 இன்ட்டு 36 மைனஸ் 48 பிளஸ் 23 பை 50. இதுதான் அதனுடைய மதிப்பு. புரியுதுங்களா? 50 இன்ட்டு 36 இந்த 48 அந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் வரும். சரியா? அப்படியே வச்சுக்கங்க. இது பெருக்கலாம் தேவையில்ல. நீங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. மைனஸ் 48 பிளஸ் 23 வித்தியாசம் என்ன? 25 பை 50. அப்போ a மைனஸ் பி பை சினா நம்ம என்னன்னு சொல்லலாம்? a பை சி பி பை சி அப்படின்னு வகுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வகுத்தோம்னா 50 இன்ட்டு 36 பை 50 25 பை 50 50 50 அடிச்சோம்னா 36 மைனஸ் 0.5 ஏன்னா 1/2ன்னு வரும் இல்லையா? அப்போ 35.5. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. 35.5 தான் ஆன்சர். நிறுத்தி இந்த வீடியோ நிறுத்தி கிளியரா பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ லாஜிக் என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இங்க பாருங்க, 50 பேர் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் 36 இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அதனாலதான் சராசரி 36 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? பட் இது எப்ப நடந்தது அப்படின்னா, இவன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த ஒரு ஆளு இவன் வந்து கையில நான் வந்து 48 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? ஆனா உண்மையாவே எவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்னா 23 ரூபா தான் வச்சிருக்கான். சரிங்களா? இவன் 48 ரூபா வச்சிருக்கான்னு சொன்னதால நம்ம எல்லாருக்கும் 36 ரூபான்னு நினைச்சுக்கிட்டோம். இப்ப அவன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றான்? 48 ரூபா வச்சிருக்கான்னு சொன்னவன் இப்ப 23 ரூபா தான் வச்சிருக்கேன். அதானே இது மீனிங். 23 என்ற ஆய்வு எண் 48 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒருத்தர் 48 ரூபா இருக்குன்னு சொன்னதால நம்ம பிரிச்சு கொடுத்தோம். ஆனா 25 ரூபா அவன் அதிகமா சொல்லிட்டான். இல்லாத ஒண்ணு. சரியா? 25 ரூபாய் இல்ல. அப்ப அந்த 25 ரூபாவை நம்ம எல்லார்கிட்ட இருந்து எடுக்கணும். மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. சரியா? 50 பேர்கிட்ட இருந்து 25 ரூபாய் வெளியே எடுக்கணும்னா என்ன பண்ணும்? 25 பை 50. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 50 காசு வாங்கணும் வெளியே. கரெக்டா? 50 பைசாவா வாங்கணும். அப்போ வாங்குனீங்கன்னா 35.5. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வந்து 50 காசு வாங்கிட்டீங்கன்னா தான் முடிஞ்சது. இப்ப இதே வந்து 48 என்ற 23 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா 36.5 இல்லைன்னா 35.5. அவ்வளவுதான், சிம்பிள். சரி, ஓகே. ஒரு குழுவில் 8 ஆண்கள் உள்ளனர். அவர்களில் 20 மற்றும் 24 வயதுடைய 2 ஆண்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக 2 பெண்களை குழுவில் சேர்க்க சராசரி வயது 2 கூடுகிறது. புதிய பெண்களின் சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, எங்கெல்லாம் தெரியுதோ இப்ப பாருங்க, முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஆள் தெரிஞ்சா நான் வந்து ஒரு ஆளுக்கு பதில் நான் அதை போட்டேன். சரியா? இப்போ 2 ஆள் தெரியும் எனக்கு. அதனால x6 வரைக்கும் எனக்கு தெரியாது. 7வது ஆள் எவ்வளோ? 20. 8வது ஆள் எவ்வளோ? 24. ஈக்குவலன்ட் 8 இன்ட்டு சராசரி எவ்வளோ? தெரியாது. தெரியலன்னா ஏன்னு வச்சுக்கணும். எதெல்லாம் தெரியலையோ அது தெரியலன்றது வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது முதல் சமன்பாடு. சரிங்களா? திரும்பவும் x1 x2 x6 பிளஸ் 2 பொண்ணுங்க வராங்க. W1 W2 யாருன்னு தெரியாது. இப்ப சராசரி என்ன ஆயிடுச்சு? 2 கூடுகிறதாம். 8a பிளஸ் 2 தான். அப்ப என்ன ஆயிடும்? 8a பிளஸ் 16. இது 2வது சமன்பாடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த x1 வந்து xr, இந்த x1 வந்து xr கழிச்சோம்னா என்ன ஆயிடும்? 2வது சமன்பாடு இருந்து இல்ல முதல் சமன்பாடு இருந்தே கழிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. கழிச்சீங்கன்னா 20 பிளஸ் 24 மைனஸ் W1 மைனஸ் W2 இடது பக்கம் அதானே வரும். அதே மாதிரி வலது பக்கம் 8a மைனஸ் 8a பிளஸ் 16 பிராக்கெட் போடணும், மறக்கக்கூடாது. 44 மைனஸ் W1 மைனஸ் W2 ஈக்குவல் டு 8a மைனஸ் 8a மைனஸ் 16. 8a கேன்சல் ஆயிடும். சரியா? இந்த W1 W2 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. W1 பிளஸ் W2 அப்படின்றது 44. இந்த 16 இந்த பக்கம் தான் பிளஸ் 16.
ஈக்குவலன்ட் டு எவ்வளோ 60. ஆனா என்ன கேட்டிருக்காங்க, புதிய பெண்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரினா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பெண்களின் சராசரி அப்படின்னா W1 + W2 by 2. அவங்களுடைய தனித்தனி வயசு தெரியாது. சராசரி வயசு தான் தெரியும். எவ்வளோ 30 அப்படின்றது ஆன்சர் அவ்வளோ. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம இதனை லாஜிக் மெத்தட்ல பார்க்க போறோம். இது ஒண்ணுமே இல்ல. பாருங்க. திரும்ப அதே கேள்விக்கு தான் வரப்போறேன். ஏற்கனவே சராசரி 8 பேர் இருக்காங்க. ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. 8 பேர் இருக்காங்க. இதுல இந்த 2 பேர் வெளிய போயிட்டு, வேற 2 பேர் உள்ள வராங்க. கரெக்ட்டா? வேற 2 பேர் உள்ள வராங்க. இதுலருந்து வெளிய போயிட்டு இதுக்கு திருப்பி வராங்க. அவங்க அதே வயசோட வந்தாங்கன்னா, ஓகே அது ஆண், பெண் அப்படின்றதெல்லாம் விட்டுறலாம். அதே வயசோட வந்தாங்கன்னா, ஒருத்தன் 20, ஒருத்தன் 24 இல்லையா? ஒருத்தன் 20, ஒருத்தன் 24. 20ம் 24ம் வெளிய போயிட்டு, திருப்பி 20, 24 உள்ள வந்தா, நமக்கு என்ன ஆகப்போகுது? சராசரி எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அப்போ பெண்களோட வயசு வந்து 44 வயசுல வந்திருந்தாங்கன்னா, சராசரி மாறி இருக்க போறதில்ல. ஆனா வந்த பிறகு எவ்வளவு கூடியிருக்கு? 2 கூடுகிறது. 2 வயது கூடுகிறது அப்படின்றான். எவ்வளவு பேருக்கு? 8 பேருக்கு. 8 பேருக்கு 2ன்னா என்னாச்சு? 16. அப்போ உள்ள வந்தவங்க என்ன பண்ணிருக்கணும்? ரூ. 16 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்போ மொத்தமா எவ்வளவு இருக்கு இப்போ? ரூ. 60. ரூ. 44 அவங்க கண்டிப்பா வச்சிருந்திருக்கணும். அப்பதான் சராசரி அஃபெக்ட் ஆகாது. அது இல்லாம அவங்க ஒரு ₹16 எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் அது சாத்தியம். அப்போ மொத்தமா 60. அப்போ பெண்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து ரூ. 60 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட சராசரி என்னன்னு கேட்டா 30 முடிஞ்சு போச்சு. சரியா? அவ்வளோ சிம்பிள் தான் லாஜிக். யோசிங்க, பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கேள்வி. 11 எண்களின் சராசரி 50. முதல் 6 தீர்வுகளின் சராசரி 49. கடைசி 6 தீர்வுகளின் சராசரி 52 எனில் 6வது எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் கிடையாது. ஃபார்முலா தான். முதல்ல புரிஞ்சுக்கங்க கொஸ்டின. X1, X2 என்ன வெறும் சம்மு தான் இது. X11. 11 இன்ட்டு 50. அடுத்தது X1, X2, X6. 6 இன்ட்டு 49. அடுத்து கடைசி 6 எண்கள். 11ல கடைசி 6 அப்படின்னா பாத்தீங்கன்னா, X6ல இருந்து ஆரம்பிக்கும். X6, X7, 8, 9, 10, 11 அப்படின்னு வரும். 11 ஈக்குவலன்ட் டு 6 இன்ட்டு 52. இது முதல் சமன்பாடு. 2வது சமன்பாடு. இது 3வது சமன்பாடு. சரிங்களா? இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, X6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்ப பாருங்க. இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த படத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. X1ல இருந்து X6, X6ல இருந்து X11. இதுல இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா, X1ல இருந்து X11ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தத்துல X1ல இருந்து X6, X6ல இருந்து X11 அப்படின்றது கான்செப்ட். வேற எதுவும் இல்ல. சொல்றேன். இன்னொரு வேற மாரி சொல்றேன். X1, X6, X11 இருக்குன்னு வச்சுக்கங்க. X1ல இருந்து X6, X6ல இருந்து X11. இதுதான் ஓவர்லேப்பிங் நடக்குது. சரிங்களா? அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கேள்விய 2வது சமன்பாட்டையும், 3வது சமன்பாட்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க? 2வது சமன்பாட்டையும், 3வது சமன்பாட்டையும் கூட்டுறீங்க. அப்ப என்ன வரும்? X1, X2, X6 அதுக்கப்புறம் இங்க இத மட்டும் கூட்டிக்கங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. ஓகே. இது அப்படியே இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. X7, X11 வரைக்கும் வந்துருச்சு. சரி. X11 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே. அப்புறம் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குது? ஒரு X6 இருக்கு. இவன் இருக்கான். அத வச்சுக்கங்க. ஈக்குவலன்ட் டு வலது பக்கம் 6 இன்டு 49 பிளஸ் 6 இன்டு 52. 6 வெளிய இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்ப இதனுடைய வேல்யூ என்ன? 11 இன்டு 50 பிளஸ் X6 ஈக்குவலன்ட் 6 வெளிய எடுத்தா 49 பிளஸ் 52. 550 பிளஸ் X6 ஈக்குவலன்ட் 6 இன்டு 101 X6 ஈக்குவல் டு 606 550 56. புரியுதா? ஓவர்லாப்பிங் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. 11க்கு கொடுத்துட்டு முதல் 6 கடைசி 6, 13 கொடுத்துட்டு முதல் 7 கடைசி 7, 15 கொடுத்துட்டு முதல் 8 கடைசி 8. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த 2 சமன்பாடையும் கூட்டி அதுல அந்த முதல் சமன்பாடை பிரதிக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகேவா? 11 எண்களின் தீர்வுகளின் சராசரி 50. முதல் 5 தீர்வுகளின் சராசரி 49. கடைசி 5 தீர்வுகளின் சராசரி 52 எனில் 6வது எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல ஒண்ணுமே இல்ல. பாருங்க.
x1 x2 டாட் 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 x11 ஈக்குவலன்ட் 11 இன்ட்டு 50. ஓகேவா? முதல் 5 தீர்வுகள் x1 x2 x5 5 இன்ட்டு 49. கடைசி 6 தீர்வு, கடைசி 5 தீர்வுகள் அப்படின்னா x7 x8 9 10 11 வரும். 11 5 இன்ட்டு 52. ஓகே, முதல் சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு, மூணாவது சமன்பாடு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க x5 இருக்கதா அர்த்தம், இங்க x6 இருக்கதா அர்த்தம், இங்க x7 இருக்கதா அர்த்தம். அவன் என்ன பண்றான், இது x1ல இருந்து x5 இருக்கு, இங்க x7ல இருந்து x11 இருக்கு. இப்போ நீங்க முதல் சமன்பாடுல இருந்து ரெண்டாவது சமன்பாட்டி மூணாவது சமன்பாட்டி பிரதிடணும். புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. x1 x2 x5 வரைக்கும் ஒரு தனி, x6 தனி, x7ல இருந்து x11 தனி, ஈக்குவலன்ட் டு 11 இன்ட்டு 50. அதாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, மொத்தத்துல முதல் 5 கடைசி 5 இந்த நடுவுல இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். போன தடவை என்னாச்சு, போன கேள்வியில முதல் 6 கடைசி 6, அப்ப இந்த நடுவுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இதனுடைய வேல்யூ என்ன, 5 இன்ட்டு 49. x6 தான் கண்டுபிடிக்கணும். 5 இன்ட்டு 52 550. 5 வெளியே எடுத்துடலாம். 49 இன்ட்டு 52 ஈக்குவல் டு 550. x6 பிளஸ் 5 இன்ட்டு 101 ஈக்குவல் டு 550. x6 வேணும்னா 550ல இருந்து 505 கழிங்க. அப்ப எவ்வளவு வந்துச்சு, 45. போன கேள்வி வேற, இந்த கேள்வி வேற. புரிஞ்சுக்கீங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 110 100 110 120 350 என்ற எண்களின் சராசரி எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். இது வந்து பாருங்க, இந்த கேள்வி வந்து ஃபார்முலா மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன, 100 110 120 கூட்டி 350 வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி எதால வகுக்கணும், எத்தனை எண்கள் இருக்குன்னு தெரியணும், எண்ணால வகுக்கணும். சரிங்களா? இது சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொன்று மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை எண்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து வேற எதுக்குன்னா யூஸ் ஆகும். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் லாஜிக் மெத்தட் தான் ஈஸி. நான் என்னன்னு சொல்றேன், எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது கடைசி எண், எல்னா கடைசி எண், ஏனா முதல் எண், டினா டிஃபரன்ஸ். எல் வந்து என்னங்க 350, ஏ என்ன 100 பை டிஃபரன்ஸ் என்ன 10 பிளஸ் 1. ஓகேவா? இது போட்டீங்கன்னா 250 பை 10 பிளஸ் 1 25 பிளஸ் 1 26 உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ என் வந்து 26. ஆனா இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டுறது திருப்பி அதே மாதிரி கூட்டுதொடர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பா இது வந்து ஒரு நிமிஷத்துல போட முடியாது. இப்போ இதுக்கு ஃபார்முலா மெத்தட் இருக்கு, 5 நிமிஷத்துல சால்வ் பண்றதுக்கு இருக்கு, ஆனா அப்படி போடக்கூடாது. அப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, அதான் நம்ம பார்க்க போறோம். லாஜிக் பாருங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார்முலாவா எழுதி வச்சுக்கோங்க. ஏபி அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில இருந்தால், ஓகே, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை என்ன, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி, ஏ பிளஸ் 3டி, இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ முதல் உறுப்பு கடைசி உறுப்பு இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தா அதான் சராசரி. முதல் உறுப்பு பிளஸ் கடைசி உறுப்பு பை 2 அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா. இது என்ன ஐடியா அப்படின்னா, இப்ப பாருங்க 1 2 3 அப்படின்னா இவனுக்கு கொடுத்துட்டானே இடம் 2 2 2ன்னு வந்துடும் இல்லையா? அதனால ஈஸியா போட்டுடலாம். கூட்டுத்தொடர் வரிசையில இருந்தாலே சராசரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 சிம்பிள். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்போ இது கூட்டுத்தொடர் தானே, 100 110 120 வித்தியாசம் 10 10 போயிட்டு இருக்கு. அப்போ முதல் உறுப்பு என்ன 100, கடைசி உறுப்பு என்ன 350 பை 2, 450 பை 2, அதாவது 225. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இது, கான்செப்ட். இல்லைன்னா இது 5 மார்க் கொஸ்டின், இதுனா ஒரு 1 மார்க் கொஸ்டின். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லை. ஓகே, முதல் எண் இயலெண்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எதுக்காக கொடுத்தோம்னா, மெயினா வந்து நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா ஒன்று ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் எண் இயலெண்களின் கூடுதல் 2 3 எண்களின் கூடுதல் n இன்ட்டு n பிளஸ் 1/2. இது கூடுதல். இதையும்
இந்த ஃபார்முலா பார்த்தோன்னே n × n + 1/2 போட்டுறக்கூடாது. நிறைய பேர் இதை போட்டிருப்பீங்க. சரிங்களா? இது வந்து n இயலெண்களின் கூடுதல். கேட்டிருக்கிறது n இயலெண்களின் சராசரி. அப்போ n × n + 1/2 எதால வகுக்கணும்? மொத்தம் n எண்கள் இருக்குல்ல, அதால வகுக்கணும். அப்ப என்ன ஆயிடும்? n + 1/2. ஸோ சி தான் ஆன்சர். இதுக்கு இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம். 1, 2, 3 ... n தானே. முதல் எண் கடைசி எண் பை 2. இதுதானே பார்த்தோம். ஏபியில் இருந்தா கூட்டுத்தொடரில் இருந்தா இது கூட்டுத்தொடர் தானே. அதனால முதல் எண் a + l/2. அவ்வளவுதான். 1 + n/2. அதனால அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். கிளியரா? ரொம்ப ஈஸி. அடுத்தது முதல் 50 எண்களின் சராசரி. அப்ப அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி போட போறோம். முதல் 50 எண்கள்னா 1, 2 எது வரைக்கும் வரப்போகுது? 50. ஸோ நமக்கு தெரியும் 1 + 50/2 = 51/2, 25.5. ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. ஓகே, அதே கான்செப்ட்ல அடுத்த கேள்வி. 8ஆல் வகுப்படும் முதல் 10 எண்களின் சராசரி. 8ஆல் வகுப்படும் முதல் 10 எண்கள் 8, 16, 24, 80. அப்ப என்ன ஆயிடு? இதுவும் கூட்டுத்தொடர் தானே. 80 + 82, 88/2, 44. ஈஸியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லா தேர்வுலையுமே இருக்கும். அந்த மாதிரி இது வந்து எல்லாமே ஒரு செகண்ட்ல போடக்கூடிய கேள்விகள். பாருங்க. அடுத்தது 3 வருடங்களுக்கு முன்பு கணவர், மனைவி மற்றும் குழந்தையின் சராசரி வயது 27. 5 வருடங்களுக்கு முன்பு மனைவி மற்றும் குழந்தையின் சராசரி வயது 20 எனில் கணவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 வருடங்களுக்கு முன்பு. அப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா h-3 w-3. ஓகேவா? அப்போ சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ h-3 தான். இந்த ஏஜ் ப்ராப்ளத்துல பிரச்சனையே என்னன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணணும். வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணணும். h-3 w-3 ஈக்குவலன்ட் x1 + x2 = 2 × 27. இது முதல் சமன்பாடு. அப்ப இதை வந்து பிரிச்சு எழுதணும்னா h + w - 6 ஈக்குவலன்ட் 54. h + w = 54 + 6 ஈக்குவலன்ட் 60. இது முதல் சமன்பாடு. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருடங்களுக்கு முன்பு மனைவி மற்றும் குழந்தையின் சராசரி. அப்போ இங்க வந்து ஒரு சைல்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி h-5 w-5 c-5. ஓகேவா? 5 வருடங்களுக்கு முன்பு மனைவி மற்றும் குழந்தையின் சராசரி அப்படின்னா அப்போ w-5 அப்ப கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஏஜ்ல தான் போடணும். ஈக்குவலன்ட் 2 × 20. கணவர் மற்றும் மனைவி மற்றும் குழந்தையின் சராசரி. மன்னிக்கவும், போடுவோம். 3 இருக்கு இல்லையா? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி h-3 w-3 c-3 அப்படி கொடுத்துருக்கான். அப்ப இவங்களோட சராசரி அப்படின்னா h-3 w-3 c-3 ஈக்குவலன்ட் 3 × 27. இதுல h, w, c வச்சுக்கலாம். -9 27 × 3 வந்து 81. இந்த 9 அந்த பக்கம் போச்சுன்னா h, w, c ஈக்குவலன்ட் 90. இதுதான் முதல் சமன்பாடு. வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? ஒய்ஃபும், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி மற்றும் குழந்தை அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல 3 பேர், அப்புறம் 2 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு நேரா ஒரு சமன்பாடு. w-5 c-5 கூட்டினா அதே x1 x2 ஃபார்முலா தான். 2 × 20. அப்படியே கீழே எழுதுறேன். w + c -10 ஈக்குவலன்ட் 40. w + c எவ்வளோ? 50. இது ரெண்டாவது சமன்பாடு. முதல் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுல போட்டா h + 50 = 90. அப்ப ஹஸ்பண்டோட வயசு என்ன? 40 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா மெத்தடு. இப்ப இதே விஷயத்த நம்ம இப்போ வேற மாதிரி பார்க்க போறோம். இங்க பாருங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நம்ம வந்து ஒரு நண்பர்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏ, பின்னு. n வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டா இதுதான். n வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயசு என்ன? இதானே இருக்க போகுது. ஸோ சராசரியும் என்ன ஆயிடும்? ஆவரேஜ் முன்னாடி ஏன்றது வேணாம், ஏன்னா ஏபி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆவரேஜ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள்
டி அப்படின்னு இருந்தது அப்படின்னா டி மைனஸ் என் டி பிளஸ் என் அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன் நான். இப்ப பாருங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி h-3 w-3 c-3 இதுக்கு நேரா சமன்பாடு யூஸ் பண்ணாதான் எனக்கு பிரச்சனை. 27. அப்ப இப்ப சராசரி என்ன? 30. ஓகே, அப்ப இதை வச்சு ஒரு சமன்பாடு எழுதுங்க. அப்ப என்ன ஆயிடும்? HWC ஈக்குவலன்ட் 3 × 30 ஈக்குவலன்ட் 90. இது முதல் சமன்பாடு முடிஞ்சிச்சா? அப்புறம் ஒய்ஃப், சைல்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சொல்றான்? 20ன்னு சொல்றான். அப்ப இப்ப என்ன? இவங்க 2 பேர் மட்டும். ஒய்ஃப், சைல்டோட இப்போ இது ஏஜ் சராசரி 25. அப்ப இதை வச்சு எழுதுங்க. ஒய்ஃப் பிளஸ் சைல்டுன்னா 2 × 25 எவ்வளோ? 50. இந்த 2 சமன்பாடையும் பார்த்தீங்கன்னா WWCC கேன்சல் ஆகி H = 40. சராசரி கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 1 செகண்ட் தான் அந்த கேள்வி. போன தடவை எவ்வளவு பெருசா போச்சு கொஸ்டின், அந்த லென்த்தே கிடையாதுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி 64. கணவன் மற்றும் மனைவிக்கு திருமணம் ஆகும்போது சராசரி வயது 23. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வயது குழந்தை உள்ளது எனில் தற்போதைய குடும்பத்தின் சராசரி வயது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்களுடைய சராசரி வயது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஈக்குவலன்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதே ஃபார்முலா தான் திருப்பி யூஸ் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வருஷங்களுக்கு பிறகு அப்படின்னா H+5 W+5 அதுக்கப்புறம் சைல்டுக்கு வந்து ஒரு ஏஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ H+5 W+5 சைல்டோட ஏஜ் தெரியும் 1 ஈக்குவலன்ட் இப்போ தற்போதைய சராசரி என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இதை கூட்டி 3ஆவது இருக்கணும். ஏன்னா இப்போ 3 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ H+W + 11/3. H+W வேல்யூ என்ன? 46. 46 + 11/3 57/3 அப்படின்னா 10 சராசரி வந்து குறையுது. ஏன்னா இப்போ ஒரு ஆள் ஆட் ஆகுறாங்க இல்லையா ஃபேமிலியில, அதனால உங்களுக்கு சராசரி குறையுது. ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ரொம்ப ஈஸி. இப்ப அடுத்தது 65வது கேள்வி, சராசரியில லாஸ்ட் கேள்வி. வகுப்பு ஏயில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி 50 மற்றும் வகுப்பு பியில் உள்ள 50 மாணவர்களின் சராசரி 60 எனில் மொத்த சராசரி எவ்வளவு? இந்த மாதிரி கேட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவரேஜ் எது இது எதுன்னு தெரியணும். ஸோ வகுப்பு ஏயில் உள்ள 40 மாணவர்கள் சராசரி 50, அப்புறம் 50 மாணவர்கள் சராசரி 60. சரிங்களா? இப்போ ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. N1A1 N2A2 by N1 + N2. ஏன்னா மாணவர்கள் ஆடு தானே வராங்க. அப்போ அவங்களோட இது வகுப்பு ஏவோட மொத்த மதிப்பெண் வகுப்பு பியோட மொத்த மதிப்பெண் பை N1 + N2. இதுதான் ஃபார்முலா. இப்போ 3 வகுப்பு இருந்தாலும் அதே தான். இது எது N1? இது N1, இது N2, இது A1, இது A2. குழப்பமே கிடையாது. 40 × 50 50 × 60 by 40 + 50. ஓகே, 200 4 20 2000 3000 by 90. 5000 by 90 500 by 50. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா. வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஓகே, சரி. அடுத்து புள்ளியியல் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி ரொம்ப ஈஸி. வீச்சு அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஃபார்முலாவா பார்த்துருவோம். ஓகே, வீச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா மிகப்பெரிய தரவு மைனஸ் மிக சிறிய தவறு. அவ்வளவுதான். இதுல பெருசு சின்னது எதுவுமே கிடையாது. 8 × 8 0. ஆன்சர் வந்து 0. சரிங்களா? வீச்சு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. இப்ப அதே மாதிரி அடுத்த தரவோட வீச்சு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கிறதுலே மிகப்பெரியது என்ன? 20. மிக சிறியது என்ன? 1. அப்ப வீச்சு அப்படின்றது 20 - 1 19. ரொம்ப ஈஸி. புள்ளியியல் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு செகண்ட் தான் கொஸ்டின் போடுறதுக்கு. ஒரு தரவின் வீச்சு 13.67 67 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 70.408. மிக சிறிய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, வீச்சு = L - S. வீச்சு வந்து 13.67. ஓகே, 70.08 எஸ் கேட்டிருக்காங்க. அப்ப எஸ் வேணும்னா 70.08 இருந்து 13.67 கழிக்கணும். 1ன்னு முடியும். பாருங்க, புள்ளியில 1ன்னு முடியும். இதுதான் ஆன்சர். கழிக்கவே தேவையில்ல. அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஈஸியா போடுறோம் அப்படின்னு பாருங்க. இது எல்லாம் முழு வேல்யூவா இருக்கு. அப்போ இது வராது, முடிஞ்சிச்சு. நீங்க கழிச்சு போடுறதுன்னா போட்டு
கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இப்ப இது வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதுதான் வருடம். சரியா? 16, 17, 18 வயசுல யாருமே இல்ல. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுவுமே இல்ல. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18 தான் இருக்க முடியும். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ 28 தான் இருக்க முடியும். ஸோ 28 மைனஸ் 18 10 வீச்சு. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பரவல் வந்து எப்படி கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எது பரவல் அளவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ கூட்டு சராசரி இதுதான் வந்து பரவல் அளவு இல்லை. வீச்சு, திட்ட விலக்கம், விளக்க வர்க்க சராசரி எல்லாமே வந்து பரவல் அளவு. கூட்டு சராசரி வந்து பரவல் அளவு அல்ல. ஓகே. 4 மற்றும் 8 கூட்டு சராசரியினை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4 மற்றும் 8 கூட்டு சராசரி அப்படின்றாங்க. கூட்டு சராசரி ஃபார்முலா a plus b by 2 இதான் ஃபார்முலா. ஸோ 4, 8 அதை 2ஆல வகுக்கிறோம். 12/2 6 கூட்டு சராசரி. ஃபார்முலா தான் தெரிஞ்சிடணும். ஃபார்முலா தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, இல்லைன்னா கஷ்டம். பெருக்கல் சராசரின்னு கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி. அப்போ அடுத்த கேள்வி பெருக்கல் சராசரி. பெருக்கல் சராசரி அப்படின்றது அதனுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி. ஓகே, ஏவும் பியும் பெருக்கி ரூட் எடுக்கணும் அப்படின்றது. இங்க வந்து ஏ வந்து 4, இங்க வந்து 8. 4 8ன்னா 32. 32ல எது வெளியே எடுக்கலாம்? 4 32 அப்படின்னா ஓகேவா? நம்ம ஒண்ணும் இல்ல, நீங்க பிரிச்சு பிரிச்சு எழுதுங்க. 2 2 2 2 2 இப்படி எழுதலாம். இல்ல 16 × 2ன்னு எழுதலாம். உங்க இஷ்டம் தான். ஸோ 4 2ல 2 2 வெளியே வந்துடும். 4 √2 இதான் விஷயம். இதான் வந்து ஆன்சர் 4 √2. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். 4 √2 அதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா இருக்கும் பாருங்க. அதே தான் பெருக்கல் சராசரி. இன்னொரு கொஸ்டின் இது ஆக்சுவலா வேற எதுவும் இல்லை. இப்பதான் பார்த்தோம் ஃபார்முலா 1/2 × 2 ரூட் ஆஃப் ஏபி. இதுதான் பெருக்கல் சராசரி. இந்த பெருக்கல் சராசரி பொறுத்த வரைக்கும் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். ரூட் 1 எடுத்தா 1, அதனால 1 தான் ஆன்சர். ஓகே, பெருக்கல் சராசரி. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 15 மற்றும் 45 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாறுபாட்டு கெழு அப்படின்றத ஃபார்முலா என்ன? மாறுபாட்டு கெழு சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் டு சிக்மா பை எக்ஸ் பார். சிக்மா தான் திட்ட விலக்கம். திட்ட விலக்கம் வந்து சிக்மா, சராசரி வந்து எக்ஸ் பார். ஓகேவா? இது வந்து சிவி. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் 10th இதுதான். வேற எதுவும் 1 மார்க் தான் இவ்வளவுதான் கேட்க முடியும். இப்போ எனக்கு என்ன வேணும்? திட்ட விலக்கம் வேணும். சிக்மா வேணும் அப்படின்னா சிவி இன்ட்டு எக்ஸ் பார். ஓகேவா? சிக்மா பை எக்ஸ் பார். அப்போ எனக்கு திட்ட விலக்கம் வேணும். மாறுபாட்டு கெழு வந்து கொடுத்துட்டாங்க. சராசரி வந்து 15, அதுக்கப்புறம் மாறுபாட்டு கெழு வந்து 45 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பெருக்கணும். ஆக்சுவலா பெருக்கணும். ஆப்ஷன் வந்து மிஸ்டேக் இருக்கு. ஓகே, நான் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 450 அப்புறம் ஒரு 225 கூட்டிங்கன்னா 5 7 675 இதுதான் ஆன்சர். ஓகே, ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். அதான் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு தரவின் திட்ட விலக்கு மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 12 மற்றும் 186 அதன் சராசரியை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம். சிவி அப்படின்றது சிக்மா பை எக்ஸ் பார். இப்போ திட்ட விலக்கு கொடுத்துட்டாங்க, மாறுபாட்டு கெழு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கேட்கறாங்க. அப்போ எக்ஸ் பார் வேணும்னா சிக்மா பை சிவி சராசரியை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் திட்ட விலக்கம் வந்து 12, அதன் மற்றும் 186 மாறுபாட்டு கெழு. அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 1/13 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் மிஸ்டேக்கா இருக்கு. பட் கொஸ்டின் இவ்வளவுதான். ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா தான், இந்த குழப்பமும் இல்லை. ஓகே, ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 2.8 அனைத்து தரவு புள்ளிகளுடன் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய திட்ட விலக்கமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கான்செப்ட். அனைத்து தரவு புள்ளிகளுடன் அப்படின்றாங்க இல்லையா? இப்போ x1 x2 x3 ஞாபகம் வச்சுக்கேன். ஒரு ஃபார்முலாவா டீட்டெயிலா பார்த்துடலாம். x10 அப்படின்றதுனா இதுக்கு திட்ட விலக்கம் சிக்மா அப்படின்னா எல்லாத்துக்கூடயும் நான் கே கூட்டுறேன்.
அப்படின்னா கே கூட்டவோ இல்ல கழிக்கவோ செய்றேன் அப்படின்னா திட்ட விலக்கம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதே தான் இருக்கும். ஓகேவா? ஆனா எல்லாத்துக்கூடயும் நான் கே பெருக்குறேன் அப்படின்னா திட்ட விலக்கம் என்ன ஆகும்னா பெருக்கப்படும். வகுத்தாலும் வகுக்கப்படும். ஸோ பெருக்கினாலோ வகுத்தினாலோ மாறும். கூட்டினாலோ கழிச்சாலோ மாறாது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இப்ப அடுத்து ஒரு 2, 3 கேள்வி நம்ம பார்க்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஸோ எல்லா திட்ட விலக்கமும் சராசரி வந்து 2.8 அப்படின்னா 5 கூட்டினாலும் அதே 2.8 தான். எந்த மாற்றமும் நிகழாது அப்படின்றது தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். ஓகே. ஏபிசி என்ற திட்ட விலக்கமானது Q எனில் A-3, B-3, C-3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசிக்கு வந்து திட்ட விலக்கம் Q-ஆ. இப்போ A-3, B-3, C-3 இதுக்கு என்ன இருக்க போகுது? அதே Q தான் இருக்க போகுது. எந்த மாற்றமும் நிகழாது. ம்? அதே ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப அதே தான் யூஸ் பண்றோம். ஒரு தடவையின் திட்ட விலக்கமானது 3 ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 3 அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் 5ஆல பெருக்குனா 5 இன்ட்டு 3 15ன்னு வந்துடும். திட்ட விலக்கம் பெருக்கினாலும் வகுத்தாலும் மாறும்னு சொன்னோம் இல்லையா? அதனால 15 அப்படின்றது வந்துடும். ஓகே. ரொம்ப சிம்பிள். அடுத்தது ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 4 ஒவ்வொரு மதிப்பையும் 2ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரின்னு கேட்டிருக்கான். இந்த கேள்வி வந்து திட்ட விலக்கம் இல்ல விலக்க வர்க்க சராசரி. திட்ட விலக்கம் 4 அப்படின்னா எல்லாத்தையும் 2ஆல பெருக்கினா திட்ட விலக்கம் என்னது 8. ஓகேவா? திட்ட விலக்கம் அப்படின்றது இது. விலக்க வர்க்க சராசரி அப்படின்றது என்னன்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா 64. ஓகேங்களா? சிக்மா ஸ்கொயர் கேட்டிருக்கான். விலக்க வர்க்க சராசரி அப்படின்றது சிக்மா ஸ்கொயர். திட்ட விலக்கம்ன்றது சிக்மா. அது ஞாபகம் வச்சுக்கங்க. அது ஒரு ஃபார்முலா. அவ்வளவுதான். புள்ளியியல்ல 10th புக்ல இவ்வளவுதான் ஃபார்முலாஸ் இருக்கு. அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விலக்கம் பி எனில் 3x பிளஸ் ஒய் 3y பிளஸ் இசட் 3z பிளஸ் இது கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட் இதனுடைய திட்ட விலக்கம் என்ன பி. அப்போ 3x 3y 3z இதனுடைய திட்ட விலக்கம் என்ன 3pயா. சரி. 3x பிளஸ் 5 3y பிளஸ் 5 3z பிளஸ் 5 இதனுடைய திட்ட விலக்கம் என்ன இதனுடைய இது 3p இருந்தா இது கூட கூட்டினா என்ன ஆகும் திட்ட விலக்கம் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்க தான் மாறும் ஏன்னா பெருக்கி இருக்கேன். இங்க மாறாது. அப்போ ஆன்சர் வந்து 3p. அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க சபர்மதி ஃபோரம் அப்படின்ற ஒரு ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அதுல கொஸ்டின்ஸ் போடுங்க. நான் வந்து பேப்பர்ல எழுதி உங்களுக்கு போட்டோ காப்பியா சொல்யூஷன்ஸ் போடுறோம். சரிங்களா? ஆ, நன்றி. சபர்மதி பத்தி ஒரு புரிதலுக்காக வந்து இது வரைக்கும் இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க சபர்மதி குருகுலம் அப்படின்றது திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யாறு அப்படின்ற ஊர் பக்கத்துல ஒரு கிராமத்துல உருவாக்கி இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். விவசாய நிலங்களுக்கு நடுவுல ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் நீட் அப்படின்ற 4 விதமான கோச்சிங்ஸ் இங்க நடக்குது. வாரத்துல 5 நாள் இங்க இருக்க எல்லா ஸ்ட்ரீம்லயுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் டெஸ்ட் போகும், ஒரு நாள் ரெஸ்ட்ன்ற மாதிரி. ஸோ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் நீட் அப்படின்றதுல படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் இருந்தாங்கன்னா தாராளமா அனுப்பி விடலாம். இங்க பயிற்சி கட்டணம் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணல. குருதர்ஷனை அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களோட குறிக்கோள் கல்வி பாரம் அன்று வியாபாரம் வந்து இலவசம் அன்று அப்படின்னு வச்சிருக்கோம். அதாவது பெற்றோர்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல கல்வியை வியாபாரமா பண்ணக்கூடாது. இலவசமாவும் செய்யக்கூடாது அப்படின்னும் போது நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த குருதட்சணை முறை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஸோ என்ன அப்படின்னா நிர்ணயித்த கட்டணம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அவங்களால முடிஞ்சதை கொடுத்தா போதும். பொருட்களாவோ இல்ல வேலையாகவோ நான் 1 ஹவர் வேலை செஞ்சு என்னோட குருதட்சணை தரேன்னு சொன்னாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ நமது சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. 24 மணி நேரம் இயங்கும் நூலகம் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபாய்க்கு நண்பர்களோட உதவியில வாங்கி வச்சிருக்க புக்ஸ்ல இருக்கு. விவசாய நிலம்ன்றது எதுக்காக அப்படின்னா நீங்க சென்னையில 10,000 ரூபாய் தங்கி கொடுத்து தங்கினாலும் உங்களால வந்து படிக்கிறதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்காது. இங்க வந்து நான் சொல்லவே தேவையில்ல. நம்ம வந்து எங்கனாலும் மாணவர்கள் வந்து அந்த 10 ஏக்கர்ல எங்க வேணா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சேர் எடுத்து போய் டேபிள் எடுத்து போய் போட்டு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு. குருகுலத்துல குருகுலம்னு பேர் வச்சிருக்கோம். அதுக்கு காரணமே வந்து ஆசிரியர்கள் மாணவர்களோட தங்குறது. ஸோ ஈஸியா நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்க முடியும். சக்சஸ வந்து ஈஸியா நீங்க பார்க்க முடியும். படிக்கும்போதே தற்சார்பு விவசாயத்தையும் வாழ்வியலையும் கத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செட் பண்ணியிருக்கோம். தற்சார்பு விவசாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் தங்குவதற்கு 3 ஆப்ஷன் இருக்கு. படிக்கிறதுக்கு குருதட்சணைன்னு சொல்லிட்டேன். உணவு மற்றும் தங்குவதற்கு கட்டணமா வந்து 2,300 பிளஸ் 600ன்ற மாரி ரூ. 2,900 வாங்குறோம். இது வந்து பே பண்ணி படிக்கிறவங்க படிக்கலாம். இல்ல நான் விவசாயம் செஞ்சுட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிடுவோம். அந்த இடம் ஒதுக்கிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கழிச்சிருவோம். மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்க அந்த ப்ரொசீட்ல அதுக்கு டிராக்டர் செலவு, இல்ல அந்த சீட் செலவுலாம் நாங்க பண்ணிடுவோம். அதுலேருந்து அவங்க ப்ரொடியூஸ எடுத்து, அத வந்து விக்கிறதும் நாங்களே வந்து ஆள் அரேஞ்ச் பண்ணி பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட ப்ரொடியூஸ வந்து எடுத்து, வித்து, அதுலேருந்து அவங்க மெஸ் பில் கட்டுற மாரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது மூலமா அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. விவசாயத்த கத்துக்கிட்டு, வாழ்வியலாவே விவசாயம் எல்லாரும் பண்ணா தான் பண்ண முடியும், இயற்கை விவசாயம் அப்படின்றது. அதனால வந்து அ இயற்கை விவசாயத்த சொல்லி தர்றோம். இன்னொரு ஆப்ஷன் வந்து டியூஷன். அருகில் இருக்கும் கிராமங்களுக்கு இங்கிருந்து போயி எடுத்துட்டு வரணும். அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவோம். அங்க போய் மாணவர்கள வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும். இது வந்து அவங்க படிச்சுக்கிட்டே பண்றதால நமக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் சபர்மதியுடைய வாழ்வியல். வந்து பாருங்க. நீங்க எங்க படிச்சிருந்தாலும் பரவால்ல. அது ஒரு இதே கிடையாது. ஒரு 10 நாள் உங்களுக்கு பிரேக் கிடைக்குது அப்படின்னா, அந்த 10 நாள் மட்டும் வந்து ஒரு ரூ. 1000 மெஸ் ஃபீஸ் கட்டிட்டு நீங்க பாட்டுன்னு வந்து தங்கிட்டு பாருங்க. ஒரு 5 நாள் கிடைக்குது. வொர்க் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 நாள் லீவ் கிடைச்சதுன்னா வந்து படிங்க. இப்ப எதுக்காக இந்த மாரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது அது முக்கியமானது அதுதான். நீங்க வீட்ல இருந்து படிக்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு செட் ஆகாது. பக்கத்துல இருக்க லைப்ரரில போய் படிக்கலாம். ஆனா 24 மணி நேரம் படிக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்ல இல்லையா? அதனால வந்து சென்னை பகுதி சென்னையிலேருந்து ரொம்ப கிட்ட ஆக்சுவலா சென்னை பகுதி மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா, வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு 2 மணி நேரம் டிராவல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு 3 நாள், 4 நாள் டைம் கிடைச்சுதுன்னா ஃபுல்லா வந்து படிச்சுட்டு போலாம். வாங்க. அ இதுவரைக்கும் ஒரு 40, 45 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது 2017, 18ஓட ரிசல்ட். அது பத்தி செய்திகள்லயும் வந்திருக்கு. அ வீடியோவா டிவிலயும் வந்திருக்கு. நம்மளோட Facebook பேஜ் அதுக்கப்புறம்